இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயரெச்சம். என்ன பார்க்க போகிறோம்? பெயரெச்சம். இந்த பெயரெச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயரெச்சம் ரெண்டு வகைப்படும். பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். ஒன்று குறிப்பு பெயரெச்சம். ஒன்று குறிப்பு பெயரெச்சம், இன்னொன்று தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம். அப்போ பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். பெயரெச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? பாடி. இது ஒரு வினைச்சொல். பாடினான். இது ஒரு வினைச்சொல். இந்த வினைச்சொல் என்ன செஞ்சுட்டு? முடிஞ்சிட்டு. இந்த வினைச்சொல் என்ன செஞ்சுட்டு? முடிஞ்சிட்டு. இந்த வினைச்சொல் முடிஞ்சா இதுக்கு பேர் என்னன்னா வினைமுற்று. இதுக்கு என்ன பேரு? வினைமுற்று. இந்த வினைச்சொல் முற்று பெற்றதால் இதுக்கு பேர் வினைமுற்று. இந்த வினைச்சொல் என்ன செஞ்சிருக்கு? முற்று பெற்றுட்டு முடிஞ்சு போச்சு. அதனால இதுக்கு பேரு வினைமுற்று. ஆனா அதே நேரத்துல இந்த வினைச்சொல் முடியலைன்னா அதுக்கு பேர் எச்சம். இந்த வினைச்சொல் பாடினான் இருக்கு, இது முடியலைன்னா நம்ம என்ன சொல்லலாம்? பாடி. இந்த பாடிங்கிறது முடிஞ்சுட்டா முடியலையா? முடியல. அப்ப முடியலைன்னா அதுக்கு பேர் என்னது? எச்சம். அதுக்கு பேர் என்னது? எச்சம். பாடினான்ங்கிறது வினைமுற்று. இதை எச்சமா மாத்திரா இருந்தா பாடி அப்படின்னு மாத்தணும்னா இது எச்சம். அப்ப எச்சம்ங்கிறது என்னது? ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் வந்தால், ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் வந்தால் அதுக்கு தான் பேர் என்னது? எச்சம். இப்ப பாடினான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த வினைச்சொல் முடிஞ்சிட்டு வினை முற்றுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதை எச்சமா மாத்திரா இருந்தா நம்ம எப்படி மாத்தலாம்? ஒண்ணு பாடிய, பாடியன்னு மாத்தலாம். இல்லைன்னா பாடி, இல்லைன்னா பாடும். இந்த சொல்ல நம்ம இந்த மூணு விதமா நம்ம செய்யலாம், எச்சமா மாத்தலாம். அதான் பாடியங்கிறது முடியல, முடியலன்னா அதுக்கு பேர் என்னது? எச்சம். அதே மாதிரி பாடி முடியல, அதுக்கு பேர் என்னது? எச்சம். பாடும், இதுவும் முடியல, அதுக்கு பேர் என்னது? எச்சம். அப்ப இதெல்லாம் ஒரு எச்ச சொற்கள், எச்சம். சரியா? இப்ப இந்த பாடியக்கு அப்புறம் நம்ம என்ன போட்டா இந்த வார்த்தை இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். பாடியக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும்னா இந்த வாக்கியம் முழுமை பெறும். என்ன போடலாம்? பாடிய என்ன போடலாம்? குயில். பாடிய குயில் போடலாமா? இல்லைன்னா பாடிய ராமன் போடலாமா? போடலாம். அப்படிதானே? அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த பாடியங்கிறது முடியல, எச்சம். எதை கொண்டு நம்ம முடிக்கிறோம்? இது பெயர் சொல். அப்ப இந்த எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அதுதான் பெயரெச்சம். இந்த எச்சம் எதை கொண்டு முடியணும்? பெயரை கொண்டு முடியணும். முடிஞ்சு அதுக்கு தான் பேர் என்னது? பெயரெச்சம். இப்ப அதே மாதிரி பாருங்க, பாடும் முடிச்சுட்டா முடியலையா? முடியல, எச்சம். என்ன போடுவேன்? பாடும் குயில் போடலாமா? பாடும் ராதா, ராதா, பாடும் ராதா. அப்ப பாடுங்கிறது முடியல, எச்சம். ஒரு பெயரை கொண்டு முடிவதால் பெயரெச்சம். அப்ப இது பாடுங்கிறது என்னது? பெயரெச்சம். சரியா? இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வந்தான், வந்தான். இது ஒரு வினைமுற்று. இந்த வினைச்சொல் முடிஞ்சிட்டு இதுக்கு பேர் என்னது? வினைமுற்று. இதை நம்ம எப்படி எச்சமா மாத்தலாம்? வந்து, இல்லைன்னா வந்த. வந்தங்கிற எச்சமா மாத்தலாமா? வந்தங்கிறது முடியல, வந்த முடிச்சுட்டா இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? போடணும். என்ன போடலாம்? வந்த குமார் போடலாமா? அப்போ வந்த ஆடு போடலாமா? அப்போ வந்தங்கிறது முடியல, எச்சம். ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் இதுதான் என்னது? பெயரெச்சம். வந்த என்பது என்னது? பெயரெச்சம். வந்தங்கிறது என்னது? பெயரெச்சம். சரியா? அதே நேரத்துல பாரு, வரும் முடிச்சுட்டா முடியலையா? முடியல. நம்ம சொல்லுவோம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லுவோம், இல்ல. ஆனா வரும் கருத்து நம்ம என்ன போடுவோம்? வரும் வண்டி, வரும்
வண்டி. அப்ப வருங்கிறது முடியல எச்சம், வண்டிங்கிற பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரெச்சம். ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல். முற்றுப்பெறாத வினைச்சொல்னா என்னது? எச்சம். அப்படிதானே? முற்றுப்பெறாத வினைச்சொல்னா என்னது? ஒரு எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். எடுத்துக்காட்டுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப இன்னொன்று சொல்றேன் பாருங்க. ஆடிய. ஆடிய முடியல எச்சம். ஆடியக்கு அப்புறம் நம்ம என்ன போடுவோம்? மயில் அப்படிங்கிற பெயர் போடுவோம். அப்படிதானே? அப்ப ஆடியங்கிறது பெயரெச்சம். ஆடியங்கிறது முடியல எச்சம், ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் இது என்னது? பெயரெச்சம். சரி, இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பெயரெச்ச விகுதிகள். நம்ம பெயரெச்சம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெயரெச்சத்துக்கு எந்த மாதிரி விகுதி வரும் அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். விகுதினா உங்களுக்கு ஏற்கனவே பகுபத உறுப்பிலக்கணத்துல நடத்தியிருக்கேன். விகுதிங்கிறது கடைசியில வரக்கூடியதா என்னது? விகுதி. விகுதிங்கிறது எங்க வரும்? கடைசியில வரக்கூடியதா என்னது? விகுதி. அப்ப பெயரெச்ச விகுதி எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு நல்லா கவனிங்க. பாடும். பாடும். அடுத்தது ஓடிய. ஓடிய. இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு எழுதியிருக்கிறேன். ஒன்று பாடும், இன்னொன்று ஓடிய. பாடும் முடிஞ்சுட்டா முடியலையா? முடியல எச்சம். அப்ப பாடும்க்கு அப்புறம் என்ன போடுவோம்? நம்ம பாடும் குயில் போடுவோமா? பாடும் குயில். அப்ப பாடும் முடியல எச்சம், குயிலுங்கிற பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அடுத்தது ஓடிய முடியல. ஓடியங்கிறது முடியல எச்சம், என்ன போடுவோம்? ஓடிய மான் போடலாமா? அப்ப ஓடியங்கிறது முடியல எச்சம், மானுங்கிற பெயரை கொண்டு முடிந்தால் இது பெயரெச்சம். அப்போ ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அதுதான் பெயரெச்சம். இப்ப பாருங்க, இதுல எது பெயரெச்ச விகுதினா கடைசியில வரும் சொல்லியிருக்கேன். அப்ப இதுல விகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடும் இருக்குது. இந்த பாடும்ல விகுதி எங்க வரணும்? கடைசியில வரணும். அப்ப இதுல என்ன கடைசியில இருக்கு? இருக்கு. என்ன இருக்கு? அப்போ என்பது பெயரெச்ச விகுதி. உம்முங்கிறது என்னது? பெயரெச்ச விகுதி. இப்ப அடுத்தது ஓடிய. லாஸ்ட்ல என்ன இருக்கு? ஏ இருக்கு. ஏங்கிறது என்ன சவுண்ட்ல முடியுது? ஆ சவுண்ட்ல முடியுது. ஓடிய என்ன சவுண்ட்ல முடியுது? ஆ. அப்போ ஆங்கிறது பெயரெச்ச விகுதி. அப்போ ஒரு வார்த்தையில கடைசியில உம்முங்கிற வார்த்தை எழுத்து வந்தாலும் சரி, ஆங்கிற எழுத்து வந்தாலும் சரி, இதுதான் பெயரெச்ச விகுதிகள். இதுதான் என்னது? பெயரெச்ச விகுதிகள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இன்னொன்னு கவனிங்க. இப்ப பாருங்க, விளையாடிய. விளையாடிய இது ஒரு எடுத்துக்காட்டு. விளையாடிய முடிஞ்சுட்டா முடியலையா? முடியல. அதுக்கடுத்து நம்ம என்ன போடுவோம்? விளையாடிய மணி. அப்ப விளையாடிய முடியல எச்சம், மணிங்கிற பெயரை கொண்டு முடியுது, இது பெயரெச்சம். இப்ப நம்ம இது விளையாடியங்கிறது எப்படி பெயரெச்சம் கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட்ல பாருங்க என்ன வந்திருக்கு? அ. விளையாடிய அ வந்திருக்கு. அ என்னது? பெயரெச்ச விகுதி. அப்ப இது என்னது? பெயரெச்சம். சரிதானா? அடுத்தது சாப்பிடும். சாப்பிடும். சாப்பிடும் முடிஞ்சுட்டா முடியலையா? முடியல. அப்போ சாப்பிடும் கத்து நம்ம என்ன போடுவோம்? சாப்பிடும் மாலா. மாலாங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். மாலா. அப்ப சாப்பிடுங்கிறது முடியல, ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம். அப்ப இதுல விகுதி சாப்பிடும்ல விகுதி என்ன வருது பாருங்க? லாஸ்ட்ல உம்முங்கிற விகுதி வருது. அப்படித்தானே? அப்ப இந்த உம்மும் இந்த ஆவும் வந்தா, அந்த விகுதிகள் வந்தா அதுதான் என்னது? பெயரெச்சம். இந்த இப்ப கொஞ்சம் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கிறேன். இந்த எடுத்துக்காட்டுல பாருங்க. எழுதிய. இதுல லாஸ்ட்ல என்ன முடியுது? ஆன்னு முடியுது. எழுதிய என்ன முடியுது? ஆ. இதுல துள்ளும் எதுல முடியுது? லாஸ்ட்ல உம். கடைசி தான் விகுதின்னு அர்த்தம். அப்ப விகுதி என்னது? உம். சரியா? படுத்த இதுல உள்ள விகுதி என்னது? ஆ. எதுல முடியுது? ஆல முடியுது. பார்க்கும் எதுல முடியுது? உம்முல முடியுது. அப்படிதானே? அப்ப நல்லா கவனிங்க, இந்த லாஸ்ட்ல முடியறது ஆவும் உம்மும் வந்தா இதுதான் என்னது? பெயரெச்ச விகுதி. ஆவும் உம் என்னது? பெயரெச்ச விகுதி. அப்ப பெயரெச்ச விகுதி எதெல்லாம்? ஆவும் உம்மும் தான் என்னது? பெயரெச்ச விகுதி. அப்ப எழுதியக்கு அப்புறம் நம்ம என்ன போடுவோம்? எழுதிய என்ன போடலாம்? மணி. எழுதிய மணி. துள்ளும் மான் போடலாமா? படுத்த ஆடு. படுத்த ஆடு. பார்க்கும் படம் போடலாமா?
அப்போ வந்து பார்க்கும் முடியல எச்சம், படம்ங்கிறது பெயர்ச்சொல். அப்போ பெயரை கொண்டு முடிந்தால் இதுதான் என்னது? பெயரெச்சம். எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தாலே நம்ம வந்து இது பெயரெச்சமா வினையெச்சமா நம்ம நினைச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெயரெச்ச விகுதியை பார்க்கணும். ஆவும் உம்மும் வந்தா அது பெயரெச்சம். ஆவும் உம்மு வந்தா என்னது? பெயரெச்சம். ஆவும் உம்மு என்னது? விகுதி, பெயரெச்ச விகுதி. சரியா? நல்லா கவனிக்கணும். பெயரெச்ச விகுதி ஆ உம். இன்னொன்று சேர்த்திருக்கேன். இது என்னது? கின்ற. இன்னொன்று என்ன சேர்த்திருக்கேன்? கின்ற. ஆனா இதுல ஆல தான் முடியுது. அதனால நமக்கு ஆல முடிஞ்சாலே இது பெயரெச்சம் தான். ஏன் இந்த கின்றங்கிறது சேர்த்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நான் எடுத்துக்காட்டு மூலமா அது என்னன்னு விளக்குறேன். இப்போ கொடுத்துருக்க எடுத்துக்காட்டை பாருங்க. ஓடிய, அடுத்தது ஓடுகின்ற, அடுத்தது ஓடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆவும் உம்மு வந்தாலே அது விகுதின்னு சொல்லியிருக்கேன். ஆவும் உம்மு வந்தாலே அந்த விகுதிகள் வந்தாலே அது பெயர்ச்ச விகுதின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எடுத்துக்காட்டு கூட எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கேன், கின்ற சேர்த்திருக்கேன். சரியா? இப்போ ஓடிய ஆல தான் முடியுது. அதனால இது வந்து பெயரெச்சம் தான். ஓடுகின்ற முடியுது. அப்போ ஹின்றன்னு வந்தாலே இதுவும் பெயரெச்சம் தான். ஓடும், இதுல உம்மு வருது. உம்மு வந்தா இதுல பெயரெச்சம் தான். இதுல என்ன பாருங்க, ஓடிய இது என்ன காலம்? இது முடிஞ்சு போச்சு, இறந்த காலம். அப்ப இது என்னது? இறந்த கால பெயரெச்சம். இது என்ன பெயரெச்சம்? இறந்த கால பெயரெச்சம். ஓடியங்கிறது இறந்த காலம், முடிஞ்சு போச்சு, இறந்த கால பெயரெச்சம். ஓடுகின்றங்கிறது என்னது? நிகழ்காலம். அப்போ இது வந்து நிகழ்கால பெயரெச்சம். சரியா? இது வந்து நிகழ்காலம். அடுத்து ஓடுங்கிறது என்னது? எதிர்காலம். இது வந்து எதிர்கால பெயரெச்சம். அப்போ இந்த 3 காலங்களும் பெயரெச்சத்துக்கு என்ன செய்யும்? வரும். சரியா? நன்றி, வணக்கம்.